கொழும்பிலே துப்பாக்கியுடன் முன்னாள் போராளி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இது எவ்வகையான தாக்கத்தை இலங்கையில் ஏற்படுத்த போகின்றது என்பது தொடர்பாக விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு முக்கியமான விடயம். இந்த விடயத்தை எப்படி வேண்டுமென்றாலும் தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள இனவாத கட்சிகள் பயன்படுத்தலாம், அவர்களுக்கான அரசியலுக்காக கூட இதை பயன்படுத்தலாம். அவ்வாறு ஒரு சம்பவமாகத்தான் இந்த சம்பவம் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. இது தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் விரிவாக பேச இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக கொழும்பு தெகிவலையிலே போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ய முயற்சித்திருக்கின்றார். இது தொடர்பான செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது வெளியாகி இருக்கின்ற ஒரு பரபரப்பு செய்தி என்னவென்று சொன்னால், முன்னாள் போராளி ஒருவர் கொழும்பிலே கைது செய்யப்பட்ட செய்திதான். அதாவது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பின்னர் இராணுவத்தினரால் அல்லது அரசாங்கத்தினால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட ரமேஷ் எனப்படுகின்ற நபர் கொழும்பிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது அவர் அங்கே கொழும்பிலே சாதாரணமாக சென்ற போது கைது செய்யப்படவில்லை. அதனை தாண்டி அவர் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் கிரிபத்கொடை புதிய வீதியில் வைத்து பேலியகொட போலீசார் அவரை கைது செய்திருப்பதாக தெரிய வருகின்றது. சிவப்பு நிற கார் ஒன்றில் வந்தவர்கள் இவ்வாறு T-56 ரக துப்பாக்கியை கொடுத்துவிட்டு தங்களின் உத்தரவு வரும் வரை காத்திருக்குமாறு கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதற்கிடையில் போலீசார் ரகசிய தகவல் அறிந்து அந்த இடத்திற்கு சென்று குறித்த முன்னாள் போராளியை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுதான் தற்பொழுது வெளிவந்திருக்கின்ற செய்தி. அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. ஒரு தனிநபர், அவர் முன்னாள் போராளியாக இருக்கின்றார். இவ்வாறு T-56 ரக துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஒரு குற்றச் செயலை செய்வதற்கு அவர் தயாராக இருந்ததாக போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தற்பொழுது இலங்கை முழுவதும் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. ஆகவே இன்று வரை புலிகளை வைத்துத்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இலங்கை மாத்திரமல்ல, புலம்பெயர் தேசங்களிலும் புலிகளை வைத்துத்தான் பலர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது தற்பொழுது இப்படி ஒரு விடயம் கிடைத்தால் எதிர்கட்சியினர் சும்மா விடுவார்களா? எதிர்கட்சியினர் என்று குறிப்பிடுவது சிங்கள இனவாதத்தை காட்டுகின்ற பொதுஜன பிரமுன சும்மா விடுமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஏற்கனவே அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் அவர் புலிகளுக்கு சார்பாக செயற்படுகின்றார், புலிகள் உறுப்பினர்களை புலம்பெயர் தேசத்தை சந்திக்கின்றார் என்று பல்வேறுபட்ட கட்டுக்கதைகளை குற்றச்சாட்டாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது பொதுஜன பிரமுன. அவ்வாறு இருக்கின்ற போது இவ்வாறு முன்னாள் போராளி ஒருவர் துப்பாக்கியுடன் கொழும்பிலே கைது செய்யப்பட்டால் அது எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும், அதனை எப்படியெல்லாம் ஆபத்தான முறையில் கையாள போகின்றார்கள் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு நடக்காமல் இருந்தால் நல்லது. ஆனால் அவர்கள் அப்படி விடுவார்களா என்பதை யோசிக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே இதிலே ஒரு விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டி இருக்கின்றது. அதாவது உண்மையிலே குறித்த நபர் இவ்வாறு அங்கு சென்று துப்பாக்கியுடன் நின்றாரா அல்லது இது ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என்பது போன்ற பல்வேறுபட்ட கேள்விகள் தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்திருக்கிறது. அதேவேளை போலீசாராக இருக்கலாம் அல்லது பாதுகாப்பு தரப்பினராக இருக்கலாம் அல்லது இந்த என்பிபி அரசா இருக்கலாம். இந்த விடயம் தொடர்பாக தீவிரமாக விசாரிக்க வேண்டும். ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக, அரசியல் மாற்றத்திற்காக, அரசியல் செய்வதற்காக இவ்வாறு புலிகள் மீளெழுச்சி பெற்று விட்டார்கள். பார்த்தீர்களா, துப்பாக்கியுடன் வந்து நிற்கிறார்கள். நாங்கள் ஆட்சியில் இல்லாவிட்டால் தேசிய பாதுகாப்பு என்ன ஆவது என்று பொதுஜன பெரமுனவை சேர்ந்தவர்கள் கேள்வி எழுப்பக்கூடும். இதை வைத்து அரசியல் செய்யக்கூடும். அவ்வாறுதான் கடந்த காலங்களில் செய்திருக்கிறார்கள். அதே போலதான் கடந்த காலத்தில் நல்லாட்சி காலத்தில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராகவும் இருந்த போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது. அந்த தாக்குதல் சம்பவம் இவ்வாறு ராஜபக்ச குடும்பம் ஆட்சிக்கு வருவதற்காக நடத்தப்பட்டது என்கின்ற குற்றச்சாட்டுகள் தற்பொழுது வரை இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக இவ்வாறு ஒரு நாடகம் ஆடப்படுகின்றதா, திட்டமிட்டே ஒரு முன்னாள் போராளியை இவ்வாறு விட்டார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகையால் இது தொடர்பாகவும் தீவிரமாக விசாரணை செய்ய வேண்டும். ஐதவிர அவர் வேறு ஏதும் பாதாள உலக குழுக்கள் சேர்ந்தாரா அப்படி என்பது தொடர்பாக விசாரணை செய்ய வேண்டும். அனைத்து தரப்பிலும் விசாரணை செய்து உண்மையை கண்டறிய வேண்டும். இவ்வாறு ஒரு முன்னாள் போராளி துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டால் இலங்கையில் இருக்கின்ற, அதாவது குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து முன்னாள் போராளிகளையும் மீண்டும் சிஐடியினர் டிஐடியினர் விசாரணைக்கு அழைப்பார்கள். அவர்களை மீண்டும் கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். 2009 யுத்தம் முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட 2020-22 ஆண்டு வரைக்கும் தீவிரமாக அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது இப்போதுதான் கொஞ்சம் அமைதியாக இருக்கின்றது இந்த ராணுவ புலனாய்வு பிரிவினர். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கின்ற போது அது அனைத்து முன்னாள் போராளிகளையும் பாதிக்கும்.
அவர்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும். அவர்கள் ஒரு வேலைக்கு கூட ஒழுங்காக செல்ல முடியாதவர்கள் அடிக்கடி விசாரணைக்கு வருமாறு அழைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆகையால் அப்படி ஒரு சிக்கலும் தற்பொழுது முன்னாள் போராளிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் குறித்த அந்த முன்னாள் போராளியின் பின்னணி என்ன என்பதை சரியான முறையில் அறிந்து கொள்வது அது இந்த நாட்டுக்கும் நன்மை பயக்கும், இந்த NPP அரசுக்கும் நன்மை பயக்கும், முன்னாள் போராளிகளுக்கும் நன்மை பயக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதில் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். இன்று பாதாள உலக குழுவில் பல இராணுவத்தினர் இணைந்திருக்கிறார்கள், பல போலீசார் இணைந்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் அங்கு பணியில் இருக்கின்ற போதே அங்கிருந்து ஆயுதங்களுடன் வந்து இந்த இணைந்திருக்கிறார்கள். அதாவது இவ்வாறான வன்முறை கும்பலுடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இணைந்து அவர்கள் இவ்வாறு பாதாள உலக குழுக்கள் மற்றும் ஏனைய குழுக்களுடன் இணைந்து அவர்கள் பல கொலைகளை செய்கின்றார்கள். எனவே ராணுவத்திலிருந்து ஒருவர் வந்து இவ்வாறு ஒரு மோசடி குழுவுடன் இணைந்து ஒரு கொலையை செய்தாலோ, பொலிசிலிருந்து ஒரு ஓடி சென்று மோசடி குழுவில் இணைந்து ஒரு கொலையை செய்தாலோ அதை பற்றி எல்லாம் பேச மாட்டார்கள், அதை சாதாரண விடயமாக கடந்து விடுவார்கள். ஆனால் ஒரு முன்னாள் போராளி என்கின்ற போது அதனை பாரதூரமாக தூக்கி வைத்து பேசுவார்கள். ஆகையால் இது முழுக்க முழுக்க தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால் இலங்கை அரசாங்கம், இலங்கை பாதுகாப்பு பிரிவினர் இதனை நியாயமான முறையில் சரியான முறையில் அணுக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய, அதாவது தமிழ் மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வீடொன்றுக்குள் நுழைந்து சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவம் கொழும்பிலே இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறு தெஹிவலையில் கடமையாற்றுகின்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே தெஹிவலை பகுதியில் இருக்கின்ற ஒரு வீடொன்றுக்கு நுழைந்திருக்கின்றார். இவ்வாறு அங்கிருந்த சிறுமியிடம் தகாத முறையில் நடக்க முற்பட்டிருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சிறுமி பாரிய அளவில் சத்தமிட்டு இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அயலவர்கள் உள்ளிட்ட பலரும் அங்கு ஒன்றிணைந்து விட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நபர் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு விட்டார். இவ்வாறு பிடிக்கப்பட்ட அந்த நபரை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் பொதுமக்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக விசாரணை மேற்கொண்டதில் தான் அவர் போலீசார் என்பது அந்த மக்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே தெஹிவலை பகுதியில் பணியாற்றுகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இப்படி ஒரு சம்பவம் அங்கு நடந்திருக்கின்றது. இது தொடர்பாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அந்த பகுதியில் பணியாற்றுகின்றார். அப்படி இருக்கின்ற போதே வீடொன்றுக்குள் நுழைந்து சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ய முயற்சித்திருக்கின்றார் சொன்னால் எவ்வளவு ஒரு ஆபத்தான விடயத்தில் இந்த பாதுகாப்பு படையினர் அல்லது போலீசார் செயற்படுகின்றார்கள் என்பதை பாருங்கள். ஆகவே இந்த போலீசார் பல இடங்களில் அத்துமீறி செயற்படுகின்றார்கள். பெண்களின் வீட்டுக்கு செல்வது, பெண்களின் தொலைபேசி இலக்கத்தை வாங்குவது, அல்லது முறைப்பாடு செய்ய வருவதின் பெண்களின் தொலைபேசி இலக்கத்தை வாங்குவது, அப்படி இல்லை என்றால் வீதி போக்குவரத்து கடமையில் ஈடுபடுகின்ற போலீசார் வீதியில் வருகின்ற பெண்களை மறைத்து இவ்வாறு தொலைபேசி இலக்கத்தை வாங்குவது, அதுக்கு பிறகு அவர்களுடன் பேசுவது, திடீரென்று வீட்டுக்கு செல்வது, இவ்வாறான பல சம்பவங்கள் வடக்கிலும் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல தென்னிலங்கையில் அதிகமான அளவிலே இடம்பெறுகிறது. ஆகவே இந்த தனிமனித ஒழுக்கம் என்பது போலீசாரிடம் இல்லை. உண்மையிலே அவ்வாறு இருந்தால் பல பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். ஆனால் போலீசார் அதனையெல்லாம் தாண்டி அத்துமீறி செயற்படுகின்றார்கள். ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு நிலையிலே இலங்கை போலீசாரில் பலர் இருக்கின்றார்கள் என்பதுதான் மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அவ்வாறு பல சம்பவங்கள் அடுத்தடுத்து வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.